بسم الله الرحمن الرحيم. ஜின்களில் ஒரு வகை இருக்குது. இயற்கையாகவே தீய குணமுள்ள ஒரு கெட்ட ஜின்னாக இருக்கும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காரு, எச்சரித்திருக்காரு. அவைகள் அசுத்தமான இடத்துல தான் வாழும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு டாய்லெட்னா பிடிக்கும். ஏன்னா அவங்க இயற்கையாகவே அசுத்தமாக இருக்கிறவங்க தானே. அவங்க அதான் அவங்களுடைய பேர். ஜின்கள்லேயே ஒரு கூட்டம் இருக்கும், அவங்க தான் அசுத்தமான ஒரு ஜின்கள் கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காரு, நீங்கள் கழிப்பறைக்குள்ளே செல்லும்போது அஊது பில்லாஹ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அங்கே ஜின்களே இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு வராமல் தடுத்துரும். சில ஜின்களுக்கு மனிதர்களை பிடிக்கும், ஏன்னா அவங்க அசுத்தமாக இருப்பாங்க, இல்லை அசுத்தமாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அசுத்தமாக இருக்கிற ஜின்களுக்கு அசுத்தமாக இருக்கிற மனிதர்கள் தான் பிடிக்கும், ஏன்னா இடத்தோட தானே சேரும். அதனால் ஜின்கள் அவங்க கூடயே இருக்கும். அதனால் பெருசாக எந்த பாதிப்பும் வராது. ஷைத்தானில் ஒரு குறிப்பிட்ட ஷைத்தான் இருக்குது, சந்தேகங்கள் உருவாக்குற ஷைத்தான். ஒது செய்கிறீங்க, நிறைய சந்தேகங்கள் வரும். கழுவிட்டேனா இல்லை மறுபடியும் கழுவணுமா, அதனால் நீங்கள் மறுபடியும் அதே இடத்த கழுவிட்டே இருப்பீங்க. கை கழுவணுமோ இல்லை அந்த சந்தேகம் இருக்கும், அதனால் அதை மறுபடியும் கழுவிங்க. இதெல்லாம் சந்தேகங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி சந்தேகத்தில் இருக்கவங்க யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் நீங்கள் கழுவிட்டீங்க, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லணும்.